இங்க ஆபிரகாம் பிளான் பண்ணி போனது வேற, ஈசாக்க பலி கொடுக்க போகிறாரு. எந்த அடிஷனல் ப்ரிப்பரேஷனும் அவர் பண்ணி கொண்டு போல. அங்க போனோன்னு அவர் பண்ண பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் வருது. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் பலி கொடுக்கணும். அந்த வசனம் அழகாய் சொல்கிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே பின்னாலே புதரிலே சிக்க கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அது அங்க வந்தது நார்மலா இருந்திருக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்காக அதன் கொம்புகளை சிக்க வைத்து அதை ஆபிரகாம் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் கண்களை பட வச்சு ஈசாக்குக்கு பதிலாக பலி கொடுக்க வைத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான கடவுள் பாத்தீங்களா? அதை பார்த்தோன்னு ஆபிரகாமால தாங்க முடியல. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்பவர். அந்த செகண்டுக்கு எனக்கு என்ன வேணும் கூட முன் அறிந்து எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறீரே, உம்மை தவிர ஒரு தேவனே இல்லை. அந்த அடுத்த வசனம் இப்படியாய் முடிகிறது, அவர் யெகோவா ஈரே என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருது. அன்னைக்கு மட்டும் அவர் ஆல் சஃபிஷியன்ட் காட் இல்ல. அன்னைக்கு மட்டும் ஆபிரகாமுக்கு அந்த நொடிக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுகிறவராய் அவர் இல்ல. இந்நாள் வரைக்கும் அவர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவர் என்று இந்நாள் வரைக்கும், ரைட் நவ இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அவர் இன்றும் யெகோவா ஈரேவார். அன்று ஆபிரகாமுக்கு தேவையான காரியங்களை சரியாய் சந்தித்தவர் இன்று அதினதி நிமிடங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவன் கூட பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு மேலா எல்லாவற்றையும் பிரயாரா பிளான் பண்ணி உங்களை நாளகாய் நடத்துகிறதுக்கு அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார்.